students, welcome to our JMDA Maths channel. நம்ம இந்த வீடியோல 10th standard maths bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.19ல உள்ள 6th and 7th sum நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். 6th sum பாருங்க, show that the matrices A வந்து 1 2 3 1, B 1 minus 2 minus 3 1 கொடுத்திருக்காங்க. satisfy commutative property AB equal to BA அப்படினு சொல்லி நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அப்ப நம்ம AB எடுத்துக்கலாம். அப்ப AB equal to BA ன்னு சொல்லி நம்ம கொண்டு வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் AB கண்டுபிடிக்கலாமா? சோ AB equal to 1 2 3 1, B என்ன கொடுத்திருக்காங்க 1 minus 2 minus 3 1 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இத வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணனும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணனும். 1 2 1 minus 3, அடுத்தது 1 2 செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். சோ நீங்க அப்படியே டைரக்டாவும் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம், இல்லனா ஒரு ஸ்டெப் இப்படி எழுதிட்டும் எழுதலாம். அடுத்தது செகண்ட் ரோ 3 1 ம் ஃபர்ஸ்ட் காலம் 1 minus 3, அடுத்தது 3 ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோவும் செகண்ட் காலமும் -2 1. சோ இதுல பெரிய பிராக்கெட் போட்டுடலாம். இப்போ வந்து இனி இத மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 into 1 என்ன வரும் 1, அப்புறம் -3 2s are 6, அடுத்தது 1 into -2 -2 plus 1 into 2 2, அடுத்து 3 into 1 3, அப்புறம் நமக்கு இங்க பிளஸ் தான் வரணும், ஆனா நமக்கு இங்க இது மல்டிப்ளை பண்ணும்போது -3 வரதுனால சோ நான் -3 அப்படியே போடுறேன். அப்புறம் 3 into -2 வந்து -6 plus 1 into 1 வந்து 1. சோ equal to 1 minus 6 என்ன வருது -5, -2 plus 2 வந்து 0, 3 minus 3 வந்து 0, -6 plus 1 வந்து -5. சோ இது வந்து நமக்கு என்னது AB. சோ இது equation number 1 ன்னு எடுத்துக்கலாமா? இனி அடுத்தது நமக்கு BA கண்டுபிடிக்கிறோம். BA வந்து B என்னது நமக்கு 1 -2 -3 1. சோ A வந்து என்ன கொடுத்திருக்காங்க 1 2 3 1. சோ இதை இப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு இந்த ரெண்டு காலத்தையும் ஃபர்ஸ்ட் நான் மல்டிப்ளை பண்றேன். அப்படியே டைரக்டாவே பண்றேன். ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1 into 1 1, அப்புறம் -2 into 3 -3 2s are 6 வரும். அடுத்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரோ into செகண்ட் காலம். அப்போ 1 into 2 2 -1 into 2 2 தான். அடுத்தது இனி வந்து செகண்ட் ரோவை எடுத்துக்கோங்க. செகண்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் செகண்ட் காலமும். சோ செகண்ட் -3 into 1 -3, அப்புறம் பிளஸ் 1 into 3 வந்து 3 தான். அடுத்தது செகண்ட் ரோவும் செகண்ட் காலமுங்க -3 into 2 -6 plus 1 into 1 1. சோ ஈக்குவல் டு என்ன வரும் 1 minus 6 வந்து என்ன வரும் -5, 2 minus 2 0, -3 plus 3 வந்து 0, -6 plus 1 வந்து -5. சோ இது வந்து BA. இப்போ நமக்கு இது equation number 2. சோ equation 1 and 2 ல இருந்து நமக்கு என்ன வந்திருக்கு -5 0 0 -5 தான் வந்திருக்கு. equation number 1 நமக்கு அதே தான் வந்திருக்கு, -5 0 0 -5 தான் வந்திருக்கு. சோ அப்போ from therefore from 1 and 2 we get என்ன எழுதிரலாம் AB equal to BA அப்படின்ட்டு எழுதிரலாம். ஓகேவா? hence verified. சோ நம்ம அத commutative property வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். சோ அவ்வளவுதான் அந்த சம். 7th sum பாருங்க, let A equal to 1 2 1 3, B வந்து 4 0 1 5 கொடுத்திருக்காங்க, C வந்து 2 0 1 2. show that நமக்கு 3 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 3 சப்டிவிஷனையும் நம்ம சால்வ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம எடுத்துக்கலாம். A into BC equal to AB into C வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கலாம். சோ LHS equal to என்னது A into BC. சோ A into BC வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனும். ஓகேவா? சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு BC கண்டுபிடிக்கணும். சோ BC க்கு B என்ன கொடுத்திருக்காங்க 4 0 1 5 கொடுத்திருக்காங்க. C வந்து என்ன கொடுத்திருக்காங்க 2 0 1 2 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதை இப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணனும்.
ஸோ நம்ம டைரெக்டாகவும் அப்படியே எழுதி மல்டிப்ளை பண்ணிடலாம், இல்லை ஒவ்வொரு இதாக எடுத்தும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலம், அப்போ 4 2s are 8 வரும். அடுத்தது ப்ளஸ் 0 × 1 0 தான். அடுத்தது மறுபடியும் ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் காலம் இந்த இடத்துல. ஓகேவா? அப்போ 4 × 0 0 ப்ளஸ் 0 × 2 0 தான். அடுத்த செகண்ட் ரோ எடுங்க. செகண்ட் ரோவை கொண்டு ஃபர்ஸ்ட் காலம் 1 × 2 2 ப்ளஸ் 5 × 1 5. அடுத்தது செகண்ட் ரோவும் செகண்ட் காலம் 1 × 0 0 ப்ளஸ் 5 2s are 10. ஸோ என்ன வரும்? 8 + 0 வந்து 8, 0 + 0 0 தான். 5 + 2 வந்து 7, 10 வரும். ஸோ இது வந்து நமக்கு பிசி. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? A × BC கண்டுபிடிக்கணும். ஸோ A × BC. A என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 1 3 கொடுத்துருக்காங்க. ஸோ BC இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 8 0 7 10. ஸோ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் ரோ இன்டு அதாவது ஃபர்ஸ்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம், அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ இன்டு செகண்ட் காலம், அடுத்தது செகண்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம், அடுத்தது செகண்ட் ரோ இன்டு செகண்ட் காலம். ஸோ இது நீங்கள் எழுதாமலே டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ நான் அப்பப்போ ஒரு ஸ்டெப்பு எழுதுறேன், அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். ஓகேவா? அடுத்து 1 × 8 8 ப்ளஸ் 7 2s are 14, 1 × 0 0 ப்ளஸ் 2 × 10 20. அடுத்து 1 × 8 8 ப்ளஸ் 7 3s are 21, 1 × 0 0 ப்ளஸ் 10 × 3 30. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 14 + 8 என்ன வரும்? 22 வரும் இல்லையா? 22, இங்கே 20, இங்கே 21 + 8 வந்து 29 30. ஸோ இது வந்து A × BC. இதை இக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இனி அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன? நமக்கு AB × C கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ RHS ஈக்குவல் டு AB × C. ஸோ அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு AB கண்டுபிடிக்கணும். ஸோ AB ஈக்குவல் டு A என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 1 3 கொடுத்துருக்காங்க. அண்ட் B என்ன கொடுத்துருக்காங்க? 4 0 1 5. ஸோ இப்போ AB என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × ஃபர்ஸ்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம், அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ இன்டு செகண்ட் காலம், அடுத்தது செகண்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம், அடுத்தது செகண்ட் ரோ இன்டு செகண்ட் காலம் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 4 4 ப்ளஸ் 1 × 2 2, அடுத்த 1 × 0 0 ப்ளஸ் 5 2s are 10, அடுத்த 1 × 4 4 ப்ளஸ் 1 × 3 3, 1 × 0 0 ப்ளஸ் 5 3s are 15. இதை ஆட் பண்ணுங்க. 4 + 2 என்ன வரும்? 6 வரும். 0 + 10 வந்து 10, 4 + 3 7, 0 + 15 15. ஸோ இது வந்து AB. இனி நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? AB × C கண்டுபிடிக்கணும். ஸோ AB × C ஈக்குவல் டு AB இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 6 10 7 15 இன்டு C. C என்னது? நமக்கு 2 0 1 2. ஸோ இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம் இல்லையா? அப்போ 6 2s are என்ன வரும்? 12 ப்ளஸ் 10 × 1 10 தான். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ இன்டு செகண்ட் காலம் 6 × 0 0 ப்ளஸ் 10 × 2 20. இனி செகண்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம், அப்போ 7 2s are 14 ப்ளஸ் 15 × 1 15 தான். 7 0 0 ப்ளஸ் 15 × 2 30. இப்போ ஆட் பண்ணுங்க. 12 + 10 என்ன வரும்? 22. ஸோ 22 இங்கே வந்து என்ன வரும்? 20, இங்கே 14 15 ப்ளஸ் 4 இது வந்து 5 4 9 2 29 30. ஸோ இது AB × C. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாமா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1 நமக்கு என்ன வந்தது? 22 20 29 30 வந்தது.
இதுவும் நமக்கு அதே தான் வந்திருக்கு 22 20 29 30 தான் வந்திருக்கு ஸோ அப்போ from 1 and 2 from 1 and 2 we get என்ன வரும் நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க a into bc equal to ab into c ஸோ அவ்வளோதான் வெரிஃபை பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ ஹென்ஸ் லாஸ்ட் வந்து ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னா எழுதலாம் ஹென்ஸ் வெரிஃபைடு ஸோ இன் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க a minus b into c equal to ac minus bc ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு a minus b into c ஸோ a minus b into c வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் a minus b வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ a minus b equal to a என்ன கொடுத்துருக்காங்க 1 2 1 3 ஓகேவா அடுத்தது மைனஸ் b b என்ன கொடுத்துருக்காங்க 4 0 இல்லையா 4 0 1 5 ஸோ இதை இப்போ சப்ராக்ட் பண்ணி எழுதுறது ஈஸி தானே 1 minus 4 என்ன வரும் 1 minus 4னா minus 3 2 minus 0 வந்து 2 1 minus 1 0 3 minus 5 வந்து என்ன வரும் minus 2 வரும் ஸோ இது a minus b இனி என்ன கண்டுபிடிக்கணும் a minus b into c கண்டுபிடிக்கணும் a minus b into c equal to a minus b என்னது minus 3 2 0 minus 2 into c c என்னது நமக்கு c புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க 2 0 1 2 கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ 2 0 1 2 கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் ஃபர்ஸ்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம் அப்போ மைனஸ் 3 இன்டு 2 என்ன வரும் மைனஸ் 3 2 சார் 6 வரும் அல்லது அப்படியே எழுதி கூட எழுதலாம் மைனஸ் 3 2 இங்கே 2 1 ஸோ அடுத்த மைனஸ் 3 2 0 2 அடுத்தது 0 minus 2 2 1 அடுத்தது 0 minus 2 0 2 equal to என்ன வரும் minus 3 into 2 என்ன வரும் minus 6 plus 1 into 2 2 minus 3 into 0 0 plus 2 into 2 4 0 into 2 0 minus 1 into 2 2 தான் அடுத்து 0 into 0 0 தான் minus 2 into 2 4 so equal to minus 6 plus 2 என்ன வரும் minus 4 4 minus 2 minus 4 so இது வந்து a minus b into c இது equation number 1 ன்னு வச்சுக்கலாமா இனி அடுத்தது நம்ம என்னது ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு ac minus bc இருக்கு so RHS equal to ac minus bc so first நமக்கு ac கண்டுபிடிக்கணும் AC equal to A என்ன கொடுத்திருக்காங்க 1 2 1 3 கொடுத்திருக்காங்க ஸோ அடுத்தது C என்ன கொடுத்திருக்காங்க C வந்து 2 0 1 2 ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம் அப்போ 1 இன்டு 2 என்ன வரும் 2 பிளஸ் 2 இன்டு 1 2 அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ இன்டு செகண்ட் காலம் 1 இன்டு 0 0 பிளஸ் 2 2 சார் 4 அடுத்தது செகண்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம் 1 இன்டு 2 2 பிளஸ் 3 இன்டு 1 3 அடுத்தது செகண்ட் ரோ இன்டு செகண்ட் காலம் 1 இன்டு 0 0 பிளஸ் 3 2 சார் 6 ஸோ ஈக்குவல் டு 2 பிளஸ் 2 என்ன வரும் 4 0 பிளஸ் 4 வந்து 4 2 பிளஸ் 3 வந்து என்ன வரும் 5 0 பிளஸ் 6 வந்து 6 ஸோ இப்போ ஏசி கண்டுபிடிச்சிருக்கோம் இனி என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு பிசி கண்டுபிடிக்கணும் ஸோ பிசி ஈக்குவல் டு பி என்ன வரும் நமக்கு 4 0 1 5 ஸோ சி என்னது நமக்கு 2 0 1 2 ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் அப்போ 4 இன்ட்டு 2 4 2 சார் 8 பிளஸ் 0 இன்ட்டு 1 0 தான்
அடுத்தது first row into second column 4 into 0 0 plus 0 into 2 0 தான். அடுத்தது second row into first column 1 into 2 2 plus 5 into 1 5. அடுத்தது second row into second column 1 into 0 0 plus 5 2s are 10. add பண்ணி எழுதுங்க 8 plus 0 8 0 plus 0 0 2 plus 5 7 10 வரும். ஸோ இது வந்து BC. இனி அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு AC minus BC கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு AC minus BC. ஸோ AC minus BC equal to AC என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4 4 5 6 minus BC என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 8 0 7 10 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நமக்கு என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். இப்போ 4 minus 8 என்ன வரும் 4 minus 8 minus 4 4 minus 0 4 தான். 5 minus 7 என்ன வரும் minus 2 வரும். அடுத்து 6 minus 10 minus 4 6 minus 10 ஓகேவா. ஸோ இதை வேணா நீங்க கூட இதில் ஒரு ஸ்டெப் எழுதுறீங்கன்னா எழுதிக்கோங்க. அதாவது 4 minus 8 இங்கே வந்து 4 minus 8 அடுத்து 4 minus 0 5 minus 7 6 minus 10 அப்படி எழுதலாம். இல்லைன்னா டைரக்டாகவே இந்த மாதிரி ஆன்சரை எழுதலாம். ஸோ இதில் வந்து இப்போ நமக்கு இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாமா. ஸோ இக்குவேஷன் நம்பர் 1 நமக்கு என்ன வந்திருக்கு -4 4 -2 -4 வந்திருக்கா. ஸோ இங்கே அதே தானே வந்திருக்கு -4 4 -2 -4 வந்திருக்கு. ஸோ அப்போ therefore from 1 and 2 we get நம்ம என்ன வெரிஃபை பண்ணியிருக்கோம் A minus B into C equal to AC minus BC. So hence verified. Okay ba. So நம்ம இதை வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்த third subdivision A minus B the whole transpose equal to A transpose minus B transpose கண்டுபிடிக்கணும். first left hand side எடுத்துக்கலாம். A minus B the whole transpose எடுத்துக்கலாமா. இப்போ இது transpose கண்டுபிடிக்கிறதுக்கு first நமக்கு A minus B வேணும். அப்போ A minus B equal to A என்னது நமக்கு 1 2 1 3. அடுத்தது minus B என்ன கொடுத்திருக்காங்க 4 0 1 5. ஸோ இதில் இருந்து இது அப்படியே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிட வேண்டியதான். அதாவது 1 minus 4 1 minus 4 இங்கே 2 minus 0 இங்கே 1 minus 1 இங்கே 3 minus 5 ஓகேவா. ஈக்குவல் டு 1 minus 4 என்ன வரும் -3 2 minus 0னா 2 1 minus 1 0 3 minus 5னா -2 வரும். இது வந்து A minus B. இனி நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் A minus B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். A minus B டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னா என்ன பண்ணுவோம் நம்ம அதாவது ரோவை காலமா மாற்றி எழுதுவோம் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அந்த -3 ஃபர்ஸ்ட் காலத்தை ரோவை மாற்றி எழுதுறோமா. -3 0 போட்டுட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலத்தை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ரோவா எழுதியாச்சு. இனி அடுத்த செகண்ட் காலத்தை அதாவது 2 -2 இல்லையா 2 -2 எப்படி எழுதுறோம் 2 -2ன்னு எழுதுறோம். ஸோ இதுதான் இவ்வளோதான். அதாவது ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபர்ஸ்ட் ரோவை எழுதியிருக்கும் செகண்ட் காலத்தை செகண்ட் ரோவை மாற்றி எழுதியிருக்கும் ஓகேவா. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இனி அடுத்தது RHS கண்டுபிடிக்கணும். RHS என்னது A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ். ஸோ அப்போ RHS ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்னது A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாமா. A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு A வேணும் இல்லையா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் A எழுதிக்கலாம். A என்ன வரும் நமக்கு 1 2 1 3. ஸோ A எழுதிட்டோம். அப்போ இதுல இருந்து A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடலாம். A டிரான்ஸ்போஸ் வந்து என்ன வரும் நமக்கு ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா எழுதிருங்க. அடுத்தது செகண்ட் ரோவை செகண்ட் காலத்தை செகண்ட் ரோவா எழுதியாச்சு ஓகேவா. இனி அடுத்தது B டிரான்ஸ்போஸ். அதுக்கு B வேணும். B என்னது நமக்கு 4 0 1 5. ஸோ இதுக்கு அடுத்தது இதுக்கு நமக்கு B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். B டிரான்ஸ்போஸ்னா ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபர்ஸ்ட் ரோவா எழுதுங்க. அடுத்தது செகண்ட் காலத்தை செகண்ட் ரோவா எழுதுங்க. அவ்வளோதான் ஓகேவா.
ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், A transpose மைனஸ் B transpose கண்டுபிடிக்கணும். அப்போ A transpose மைனஸ் B transpose equal to A transpose என்னது 1 1 2 3 minus B transpose 1 4 1 0 5. So equal to 1 minus 4, அடுத்தது 1 minus 1, அடுத்தது 2 minus 0, அடுத்தது 3 minus 5. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க. 1 minus 4 னா minus 3, 1 minus 1 னா என்ன வரும் 0, அடுத்தது 2 minus 0 னா 2, 3 minus 5 வந்து minus 2. So இது A transpose minus B transpose. இது equation number 2. இப்போ நமக்கு equation number 1 நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், equation number 1 வந்து A minus B the whole transpose வந்து minus 3 0 2 minus 2 வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ ரெண்டும் ஈக்குவல் தான் இல்லையா. ஸோ ஃப்ரம் 1 and 2, from 1 and 2 we get என்ன வரும், A minus B the whole transpose equal to A transpose minus B transpose. So hence verify பண்ணியாச்சு, ரெண்டும் ஈக்குவல் தான். ஓகேப்பா. ஸோ அவ்வளோதான் இந்த சம்.